அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உள்ள வாழ்த்தை வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சங்கீதம் 3 பாருங்கள், 5, 6. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். தூங்காதீங்க. இந்த காலத்தில் விழித்திருந்து ஜெபிங்க. இந்த காலத்தை பரலோகத்தை நோக்கி பாருங்கள், விழித்திருந்து ஜெபிங்க. எபேசியரில் சொல்லப்பட்டிருக்க 5வது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எலும்பு, கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். சுகபோகமாக வாழ்ந்தீங்கன்னா உயிரோடு செத்தீங்க. சுகபோகமாக வாழ்ந்தீங்கன்னா உயிரோடு செத்தீங்க. உலக இச்சைக்கு ஆசைக்கு அடிப்பணியாதீங்க. குடியாட்ட களியாட்ட வெறியாட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு பரிசுத்தமாக நில்லுங்க. குமாரனுக்காக பிதாவுக்காக பரிசுத்தமாக நில்லுங்க. சுடாபலமாக நில்லுங்க. குமாரனுக்கு சுடாபலமாக நில்லுங்க. அவருக்கு பிரியமாக நடங்க, நீதியின்படி நடங்க, உண்மையாக நடங்க, சத்தியத்தின்படி நடங்க. எந்த ஒரு பாவ வாழ்க்கையோ எந்த ஒரு கெட்ட பழக்கமும் உங்களிடத்தில் வரக்கூடாது. நீங்கள் சுகபோகமாக வாழ்ந்தீங்கன்னா உயிரோடு செத்தீங்க. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எலும்புங்க. கர்த்தர் உங்களை தாங்குவார். உங்களை தாங்குவார். உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அவரே நோக்கி பாருங்க, விழித்திருந்து ஜெபிங்க. ரோமர் 12 படி நீங்கள் விழித்திருந்து ஜெபிங்க. ராக்கால ஜெப வீரராக எழும்புங்க. இந்த காலத்தில் எப்போது தேவனை அண்டிக் கொள்ளுங்க, குமாரனை அண்டிக் கொள்ளுங்க. அப்பொழுது உங்களை கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமீன். இப்போது நம்ம ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையில் நாங்கள் தூங்குறவராக இருக்கக்கூடாதாண்டுவா. தூக்கத்தின் ஆவி எங்களை விட்டு எடுத்துப்படுங்க. ஒவ்வொருவரையும் விட்டு எடுத்துப்படுங்க. விழித்திருந்து ஜெபிக்க கிருபத்தாங்க. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் என் தகப்பனே மகிமையில் எலும்ப கிருபத்தாங்க. ஏசாயா 6:61 எலும்பி பிரகாசி ஒளி வந்ததுன்னு சொல்லத்தக்க எல்லாரும் எலும்பி பிரகாசிக்கு கிருபத்தாங்க. ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா.